Hey guys, welcome back to the channel. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெனால்ட் குவிட் பத்தி தான் பார்க்க போறோம். And நம்ம இன்னைக்கு எடுத்து வந்திருக்க மாடல் பாத்தீங்கன்னா டாப் எண்ட் and ரீசன்ட்டா நியோங்கிற ஒரு மாடல் லான்ச் பண்ணாங்க. சோ அதோட கிளிப்பிங்ஸ்லாம் நான் போடுறேன். அது ஷோரூம்ல டெமோக்கு நிக்குது. டெஸ்ட்லேயே பாத்தீங்கன்னா நமக்கு மேனுவலா டாப் எண்ட் அவைலபிளா இருந்துச்சு. And குவிட் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான சாய்ஸ் நான் சொல்லுவேன். And என்னோட அனலைஸ் படி ஒரு 3 ரீசன்காக குவிட் வாங்குவாங்க. ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் சொல்லுவேன். பிகாஸ் இப்போ இருக்க இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு பெஸ்ட் பட்ஜெட் கார்னு சொல்லலாம். ஒரு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.5 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் நம்ம இந்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 562 சம்திங் அந்த ரேஞ்சில் வருது. ஸோ எக்ஸாக்டாக தெரியல. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ப்ரைஸ் டீடைல்ஸ் அதெல்லாம் நீங்கள் ஷோரூம் கான்டாக்ட் பண்ணி கேட்டுங்க. அண்ட் செகண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நீங்கள் ஒரு நியூ பிகினர், அதாவது இப்போ தான் நான் ஒரு கார் லைஃப்பில் என்டர் ஆகிறேன், இப்போ தான் ஒரு புது கார் வாங்குறேன். நீங்கள் சிடன்லாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு டர்ன் பண்ணும்போது கொஞ்சம் இஷ்யூஷெல்லாம் இருக்கும். ஒரு நியூ பிகினரில் சொல்கிறேன். ஸோ இந்த கார் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸுங்கிறதுனால நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிரைவபிலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் இது ரீசன். அண்ட் தேர்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்கிட்ட ஒரு கார் இருக்குது. ஸோ டிராஃபிக்கில் சிட்டி யூஸுக்கெலாம் ஒரு பெஸ்ட் மைலேஜ் மாதிரி ஒரு கார் வரும். அந்த மாதிரி ஒரு பட்சத்தில் நீங்கள் இந்த கார் சூஸ் பண்ணலாம். ஸோ இதாவது தேர்ட் ரீசன். ஸோ இதை தவிர நிறையா ரீசன்ஸ்க்கு நீங்கள் குவிட் வாங்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு மெயினான ரீசனாக இருக்கும். அண்ட் என்னோட ஒரு அனலைஸ் படி குவிட் பார்த்திங்கன்னா ஒரு பெட்டர் சாய்ஸ் தான் சொல்லலாம். பிகாஸ் சேஃப்டி எல்லாமே ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஃபீச்சரோட வெஹிக்கிள்னே சொல்லலாம். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம குவிட்டை பற்றி ஃபுல்லாக பார்ப்போம். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இந்த காரோட கலர் பார்த்திங்கன்னா ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ குவிட்டுக்கே இந்த கலர் தான் கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். அதாவது எனக்கு பிடிச்சது இந்த கலர். ஒயிட்டும் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. அண்ட் இந்த கார் பார்த்திங்கன்னா நம்ம ஆனமலைஸ் ரெனால்ட்லேருந்து எடுத்து வந்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு தெம். அண்ட் நான் ப்ரைஸ் ரேஞ்சோட டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அண்ட் ஆல்சோ ஷோரூமோட காண்டாக்ட் நம்பர் தரேன். உங்களுக்கான ஆஃபர்லாம் நல்லா பண்ணி தருவாங்க. ஸோ நீங்கள் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. அண்ட் காரை பற்றி பேசுவோம். ஃப்ரண்ட் லுக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான லுக்குன்னு நான் சொல்லுவேன். சென்டரில் உங்களுக்கு அந்த ரெனால்ட்டோட ஒரு பெரிய பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது சுற்றியுமே உங்களுக்கு ஒரு பிளாக் கலர் ஃபினிஷ். அண்ட் நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ரோம் இன்சர்ஸ் இருக்குது. ஸோ அந்த பிளாக் கலர் ஃபினிஷாகவே ஃபுல்லாக கொடுத்துருந்தா கொஞ்சம் ஒரு மொட்டையாக இருந்திருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு க்ரோம் ஃபினிஷ் கொடுத்து கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஆர்எல் வந்துடும். ஸோ ரன் ஆகிட்டு தெரியும். ஸோ நைட்டில் ஒன்றுமே அட்ராக்டிவாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு இண்டிகேட்டருமே இந்த இடத்துல வந்துடும் ஹாலோஜன் பல்பில். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்லாம்ப். ஸோ ஹெட்லாம்ப் தெரியும். ஸோ டியூவல் ஹெட்லாம்ப்ஸ் இதுவுமே நமக்கு ஹாலோஜன் பல்பில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது சுற்றியுமே ஒரு பிளாக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்டரில் உங்களுக்கு ஆரஞ்சு மாதிரி ஒரு ஆர்னமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் அந்த குடோன்லேருந்து சவுண்டு கொஞ்சம் இரிட்டேட் பண்ணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நீட்டான ஒரு பம்பர். ஸோ அதுலேயுமே உங்களுக்கு டிசைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆரஞ்சு கலர் இன்சர்ட்ஸ், ஒரு கிரே கலர் இன்சர்ட்ஸில் அதுலேயுமே வந்திருக்கும். அண்ட் ஃப்ரண்ட் லுக்கை பொறுத்த வரைக்கும் ஓவரால் நல்லாயிருக்கு. அப்படியே நம்ம சைடில் வருவோம். சைடில் பார்த்தோம்னா டயர் பார்க்கறதுக்கு உங்களுக்கு அலாய் வீல்ஸ் மாதிரியே இருக்குது. பட் ஒரு மெயின் திங் பார்த்தீங்கன்னா இது அலாய் வீல்ஸ் கிடையாது, உங்களுக்கு ஸ்டீல் ரிம்ஸ் தான். பட் இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த காரை பொறுத்த வரைக்கும். ஸோ ஸ்டீல் ரிம்ஸ் தான், பட் அலாய் மாதிரியே இருக்குது. அது ஒரு குட் ஃபீச்சர்னு சொல்லுவேன். பாருங்கள், ஆக்சுவலாக இது வரும், அலாய் கிடையாது. அண்ட் ஃப்ரண்ட் பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஸ்க் கொடுத்துருக்காங்க. பின்னாடி உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வீல் சைஸ் பார்த்துட்டிங்கன்னா எங்கே போட்டிருக்கு 165/70 R14. ஸோ 14 inch வீலுங்க. ஸோ சைடில் உங்களுக்கு ஓஆர்வியுமே ஒரு ஆரஞ்சு கலர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆரஞ்சுக்கும் இந்த பாடி கலருக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. அண்ட் ஆக்சுவலாக இது ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருங்கன்னா உங்களுக்கு சைடில் அந்த லெட்டரிங்ஸ்லாம் வந்துருக்கும், அதாவது கிளைம்பர் அந்த மாதிரியான திங்ஸ்லாம். அண்ட் கீழே பாடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துலையும் ஒரு பிளாஸ்டிக் ஒரு ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க ஒரு பிளாக் கலரில். அண்ட் மேலே உங்களுக்கு அன்ஃபங்க்ஷனபிள் ரூஃப் ரைஸ். ஸோ அதுலேயுமே உங்களுக்கு ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரியான ஒரு ஆர்னமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆண்டனா பார்த்திங்கன்னா நமக்கு பழைய மாடல் ஆண்டனா மாதிரி வந்திருக்கு. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் சைடில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு மிரர் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு பிளாஸ்டிக் பிட் கொடுத்துருக்காங்க. அண்ட் டோர் ஓப்பனர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்ட்ரைட்டாகவே பின்னாடி வருவோம். ஸோ பின்னாடி இந்த இடத்துல ஒரு பிரேக் லேம்ப் கொடுத்துருக்காங்க. அண்ட் டெயில் லேம்ப் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு நீட்டான ஃபினிஷிங்க. ஸோ சின்ன வண்டிக்காருக்கு ஒரு நீட்டாக கொடுத்துருக்காங்க, ரொம்பவே அழகாக இருக்குது. அண்ட் இதுவுமே உங்களுக்கு ஹாலோஜன் பல்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் லைட்டாக காம்ப்ரமைஸ் பண்ணணும். பிகாஸ் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஹாலோஜன் பல்ப் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன். அண்ட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிஃப்ளெக்டர்ஸ்லாம் வந்துடும். பின்னாடியுமே பம்பர் ரொம்பவே வைடாக இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் மாதிரியே உங்களுக்கு பின்னாடியும் அந்த ஆரஞ்சு கலர் இன்சர்ட்ஸு, கிரே கலர் இன்சர்ட்ஸ்லாம் வந்திருக்கும். அண்ட் இந்த காரில் உங்களுக்கு சென்சார்ஸ் இருக்குங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு சென்சார்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பர் திங் தான் நான் சொல்லுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் பின்னாடி சென்சார்ஸ்லாம் அந்த தான் ரன் ஆகும். அண்ட் பூட் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட்டு முன்னாடி போய் ஓப்பன் பண்ணிட்டு வந்துடுவோம். ஸோ எஸ்
இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு 1000 cc இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம ட்ரைவ் பண்ணும்போது பேசலாம். பூட் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 279 liters. ஸோ ஆக்சுவலாக இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சமே ஸ்பேஸ் இருக்கும். இது மேலே நீங்கள் ஏதாச்சும் ஒரு திங்ஸ் வச்சுக்கலாம் உங்களுக்கு டாய்ஸ் மாதிரி. அண்ட் ஒரு டீசென்ட் சைஸ் பூட்டுங்க. உங்களுக்கு ஸ்பேர் வீல் பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு ஸ்டீல் ரிம் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ க்ளோஸ் பண்ணிடுவோம். பேக் கேபின் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அண்டு உள்ளே வரக்குமே ரொம்பவே ஈஸியாக இருக்குது. பிகாஸ் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஹைட்டாக இல்லை. ஸோ கண்டிப்பாக ஓல்டேஜ் பீப்புள்ஸ் கூட ஈஸியாக உள்ளே உட்காந்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி என்னோடய கார். உள்ள சீட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆரஞ்சு கலரில் ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க ஸ்டிச்சஸ். ஸோ இன்றைக்கியுமே உங்களுக்கு ஆரஞ்சு கலர் அண்ட் ஒயிட் கலர் ஸ்டிச்சஸ்லாம் வரும். அண்ட் டோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ரோம் ஃபினிஷ் ஓப்பனர்ஸ் அண்ட் லாக் பட்டன். இந்த இடத்துல ஒரு ஆரஞ்சு கலர் ஆர்னமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடியுமே உங்களுக்கு பவர் விண்டோஸ் வச்சு வந்துடும். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு அடிஷ்னலாகவே நிறையா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் இந்த இடத்துல ஒரு ஹோல்டர். மேலே உங்களுக்கு ரூஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் லெக் ரூம் பார்த்தோன்னா கொஞ்சம் சஃபிஷியண்ட்டாகவே இருக்குது. அண்ட் இந்த இடத்துல அந்த ஹம்ப் கிடையாது. ஸோ தேர்ட் பர்சனுமே நல்லா ஈஸியாக உட்காரலாம். ஸோ மேட்டில் உங்களுக்கு குட்னு எழுதியிருக்காங்க. ஓகே, பேக் கேபின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சஃபிஷியண்ட்டாக தான் இருக்குன்னு சொல்லுவேன். பட் கொஞ்சம் ஃபேட்டாக இருந்தால் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஒரு லீனாக நார்மல் சைஸ் பர்சனுக்கு நம்ம ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ 3 பேர் ஈஸியாக உட்காந்துக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் கேபினில் போய் பார்ப்பேன் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ வீல் ஆர்ச்சை சுற்றியுமே உங்களுக்கு ஒரு கிளாடிங் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் வந்துடும். ஓகேங்க, இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பானட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு நாப் லிவரு. ஸோ ஃபியூல் டேங்க் ஓப்பன் பண்ணுறதுக்கு, பூட் ஓப்பன் பண்ணுறதுக்குலாம் ஒரு லிவர் கொடுத்துருக்காங்க. பானட் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு வருவோம் ஒரு தாட்டி. ஸோ இதுதான் நமக்கு அந்த 1000 liter இன்ஜின். ஆக்சுவலாக இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 800 liter இருக்குது. ஸோ நம்ம அதெல்லாம் ட்ரைவிங் எக்ஸ்பீரியன்ஸில் பேசுவோம். இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே வந்தாச்சு. ஓகே, இக்னிஷன் ஆன் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேபினில் இருக்கும். ஸோ 3 spoke ஸ்டியரிங் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்டரில் பார்த்தீங்கன்னா ரெனால்ட்டோட ஒரு பேஜிங் சில்வர் அண்ட் க்ரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி டிஸ்பிளே. சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடோமீட்டர் டிஜிட்டலாக வந்துடும். அண்ட் இது டேக்கோமீட்டர், உங்களுக்கு மேலே டெம்பரேச்சர், இங்கே வந்து ஃபியூல் காசு வந்துடும். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இண்டிகேட்டர்ஸுமே இதில் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். ஸோ வார்னிங் இண்டிகேஷன்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஜிட்டலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ், அந்த ட்ரிப்பு அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது மாதிரி ஆவரேஜாக எவ்வளோ மைலேஜ் கிடச்சிருக்கு அந்த ட்ரிப்பு. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கலாம் நம்ம இதில். அண்ட் டேஷ்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்னு எழுதியிருக்காங்க. சென்டரில் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ரெஷரில் பார்த்தீங்கன்னா ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஸ்பிளே சுற்றியுமே ஒரு ஆரஞ்சு கலர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்பிளேமே ஒரு டீசென்ட் சைஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அண்ட் வாய்ஸ் கமாண்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா விண்டோ அப் டவுன். ஸோ 2 சைடு இருக்குது. சென்டர் லாக்கிங் அண்ட் ஹசார் லைட் பட்டன். ஸோ இது பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சரு, ஃபேன் ஸ்பீடு, டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ. ஸோ அதெல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேயுமே உங்களுக்கு ஒரு சாக்கெட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு யூஎஸ்பி போட்டு ஒரு ஆக்ஸ் கேபிள். சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். அண்ட் இங்கேயுமே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோன்லாம் நீங்கள் ஈஸியாக ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ லைக் திஸ். ஸோ ஃபோன் நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கலாம். அண்ட் கியர் நாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேயுமே ஒரு அந்த ஆரஞ்சு கலர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல ஒரு ஜஸ்ட் ஒரு கவர் மாதிரி. அண்ட் ஹேண்ட் பிரேக்கிலையுமே ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ கார் நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் க்ளவ் பாக்ஸுமே ஒரு டீசென்ட் சைஸ் க்ளவ் பாக்ஸ். ஸோ ஃப்ரண்ட் 2 பேர்த்துக்குமே உங்களுக்கு ஏர் பேக் வந்து, அதாவது டிரைவருக்கும் கோ டிரைவருக்கும். அண்ட் ஏசி ப்ளோஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. காரை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபீச்சர்ஸ் லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு கிரேட் வெஹிக்கிள். ஸோ இது டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூமு, லவுட்னஸ் அதெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் டார்க் தீமு. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் மொபைலெலாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளூடூத் அந்த மாதிரி. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் செட்டிங்ஸில் லாங்குவேஜ், கிளாக்கு, ஸோ அந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் வரும். ஸோ லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி செட்டிங்ஸு. ஸோ நீங்கள் சர்வீஸ் விடும்போது உங்களுக்கு ஏதாச்சும் அப்டேட் இது என்ன பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் மேலே உங்களுக்கு லைட் பிளேஸ்மெண்ட். ஸோ இந்த காரில் உங்களுக்கு வாய்ஸ் கமாண்ட் இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு மைக்குன்னு நினைக்கிறது. எஸ், அதுக்கான மைக்காக தான் இருக்கும். அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சன்வைசர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் கேபின் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது. நல்ல லெக் ரூம் இருக்குது. அண்ட் டோர் பாக்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு நீட்டான ஒரு வியூங்க.
பார்க்கும்போது. அந்த ஆரஞ்சு கலர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கார் நல்லாவே தூக்கி தருது. ஸோ ஒரு கிரேட் ஒர்க் பை ரெனால்ட்னு தான் சொல்லுவேன். ஆக்சுவலாக இந்த காரில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கேமராவும் இருக்குங்க. ஸோ அது ஒரு கிரேட் ஃபீச்சர் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. அண்ட் முன்ன சொன்ன மாதிரி உங்களுக்கு பின்னாடி சென்சார்ஸும் இருக்குது. அண்ட் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கைட்லைன்ஸ் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் கலரு பிரைட்னஸ் அதெல்லாம் இருக்குது. ஃப்ரண்ட் சீட்லேயுமே உங்களுக்கு அந்த கிளைம்பிங்கிற பிராச்சிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டிச்சஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. அந்த ஆரஞ்சு கலர் அண்ட் ஒயிட் கலர் ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ரோட்டில் போயிட்டுருக்கோம். ஸோ டிராஃபிக்லாம் தாண்டி வந்துட்டோம். டிராஃபிக்கில் கொஞ்சம் நாய்ஸியாக இருந்ததுனால உங்களுக்கு பெருசாக நான் ஷூட் பண்ண முடியல. பட் அங்கேயுமே டிரைவபிலிட்டி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த சின்ன கேப் அடிச்சாலும் நம்ம வண்டி இட்டு வந்துடலாம். பிகாஸ் வண்டியோட சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறனால. அண்ட் பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 cc இன்ஜினு, 67 bhp, 91 Nm ஆஃப் டார்க்கு. ஸோ என்னடா டார்க்கும் கொஞ்சம் பவரும் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. ஸோ சைஸ் வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் சின்னது தான், நம்ம ஈஸி டிரைவபிலிட்டி. ஸோ அதனால் இந்த சைஸுக்கு அந்த பவர் ரொம்பவே சஃபிஷியண்டாக தான் இருக்குது. ஸோ பவரில் உங்களுக்கு டார்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜ் லெவலில் இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப ஒரி பண்ண தேவையில்லை. பவர் என்னடா 67 bhp தான் இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் ஸ்டியரிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ இந்த சின்ன காருக்கு ஒரு சின்ன ஸ்டியரிங். ஸோ ஈஸி ஆக்சஸ் மாதிரி இருக்குது. கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணுறதுக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் விசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டியுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. பிரேக்கிங்ஸ் பற்றி பேசணும்னா ஃப்ரண்ட்டில் டிஸ்க் கொடுத்துருக்காங்க, பேக்கில் வந்து ட்ரம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபிஎஸ் எல்லாமே இருக்குது, ஏபிஎஸ், இபிடி. ஸோ பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் காம்ப்ரமைஸே கிடையாது. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி சேஃப்டி வைஸ் பார்க்கும்போது நமக்கு 2 ஏர் பேக் வந்துடும். ஸோ ஒரு குட் கார் தான், நல்ல ஒரு ஃபீச்சர் லோடட். ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு கண்டிப்பாக இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்கன்னா ஒரு கிரேட் திங் தான் சொல்லுங்க. ஸோ இப்போ நம்ம ஓட்டிகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் கியர். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்டாக மேனுவல் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக் அந்த கிக் இருக்காது. ஸோ அதனால் மேனுவல் கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த ஆர்பிஎம் ரைஸ் பண்ணும்போதெல்லாம் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு இனிஷியல் பிக்கப் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இப்போ இனிஷியல் பிக்கப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வண்டி பார்த்தீங்கன்னா 5500 வரைக்கும் ரெவ் ஆகுது, ஆர்பிஎம் போகுது. ஸோ ஸ்போர்ட் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் அந்த ரெவ்வை வந்து அப்படியே ஃபீல் பண்ண முடியுது. அந்த அளவுக்கு ரொம்பவே பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு யூடர்ன் பண்ண போகிறோம். அண்ட் டேர்னிங் ரேடியஸ் பார்த்தோம்னா ரொம்பவே கம்மி, 4.9 மீட்டரில் வண்டி டேர்ன் ஆகிக்கும். அதான் சொன்னேங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வண்டி நான் ஓட்டி பழகிறேன். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வண்டி உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்ன்னு சொல்லுவேன். அண்ட் கேபின் இன்ஸ்டலேஷன் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இருக்குது. ஸோ அதில் நான் எதுவும் சொல்ல விரும்பல. ஓவராலாக இந்த வண்டியை பற்றி சொல்லணும்னா ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வண்டி, அதிகமான ஃபீச்சர்ஸை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஒரு பெட்டர் சாய்ஸ் தான் நான் சொல்லுவேங்க. அண்ட் பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் இருக்கட்டும், ஸோ அந்த ஸ்பீட் பொறுத்த வரைக்கும் இருக்கட்டும், இன்ஜினை பொறுத்த வரைக்கும் இருக்கட்டும். ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரோல் இன்ஜின். ஸோ எல்லாத்துலேயுமே வண்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ மீட் யூ கைஸ் இன் another வீடியோ. அண்ட் ட்ரைவ் பண்ணும்போது சீட் பெல்ட் போட்டுக்கங்க மறக்காமல். ஸோ எல்லா வீடியோலையுமே நான் சொல்கிற விஷயம் இது. ஸோ கைஸ் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் குவிட்டை பற்றி இன்னும் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் இது மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு உங்கள் சப்போர்ட் வேணும். அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நாங்கள் போகிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஸோ அண்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன கார் வேணும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ ஐ வில் டூ மை பெஸ்ட். பாய்.